பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு மாற்றங்கள் அவசியம். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எபேசியர் 1:3 வசனம். அவர் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே, நான் எப்போதும் சொல்வது போல, ரட்சிக்கப்பட்ட மக்கள், விசுவாசிகள், தேவ மக்களுக்கு ஒரு நெருடல், ஒரு சந்தேகம். இனிமேல் தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும் போல, அதுவும் உபவாசம் இருந்து கண்ணீர் கொட்டு கதறினால் தான் கிடைக்கும் போல என்ற ஒரு எண்ணம். உபவாசம் இருப்பது, கண்ணீர் விடுவது, கதறுவது எல்லாம் நாம் ஒரு நெருக்கத்தில் பிரச்சனையின் மத்தியில் இருக்கும்போது, நம்முடைய தாய் தகப்பனோ அல்லது நமது அன்பின் உறவோ நம்மை சந்திக்கும் போது நம்மை அறியாமலேயே, நாம் ஏதும் சொல்லாமலேயே நமது துக்கத்தின் உணர்வு மேற்கொண்டு அழுகிறோம். அதுபோலத்தான் நமது அன்பின் தகப்பனின் பிரசன்னத்திற்குள் வரும்போது இருக்கும்போது அழுகிறோம், வேண்டுகிறோம். இது மனித சுபாவம், அடிப்படை இயல்பு. தேவ பிரசன்னத்திற்குள் இருக்கும்போது பிரச்சனையின் தாக்கத்தால் அழுகிறோம். ஏதும் இல்லாவிட்டாலும் தகப்பன் அருகில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஆனந்த கண்ணீர் வருவதும் உண்டு. இது அன்பின் வெளிப்பாடு. இருக்கட்டும், மேற்கண்ட வசனத்தில் இனிமேல் தான் ஏதாவது செய்யப்படுவது என்பது ஏதும் இல்லை. சத்திய வசனம் பொய் சொல்லாது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி என்றால் நாம் அந்தகாரமாகவே இருந்தபோது இருந்த சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், தேவனற்ற தன்மை, நம்மை இருளுக்குள்ளேயே இழுத்து இழுத்து அழித்து வைத்திருந்த அத்தனையும் ஒளிந்து போயின. இதை நம்பத்தான் வேண்டும். இது ஏதோ ஒரு உணர்வினால் கிடைக்கும் பதில் அல்ல. இனி நாம் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாயினாலோ கிரியையினாலோ சிந்தையினாலோ பாவம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏதும் இல்லை. பாவம் செய்ய முடியும், ஆனால் தேவையில்லை என்ற நிலையை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்தும் போது நல்ல மாற்றம், தேவன் கொடுத்த புதிய மாற்றத்தை காட்டுகிறீர்கள். ஒன்று என்னிடம் இல்லை, அதற்கு பதிலாக புதிததும் தேவன் கொடுத்ததும் ஆசீர்வாதத்துக்கு உரியதும் தேவன் விரும்புகிறதை எதிர்பார்க்கிறது இதோ காட்டுகிறேன் என்று ஒன்றாக பொறுமையாக உள்ளான மாற்றம் அடைந்த மனிதனை காட்டுங்கள். முந்தி நமக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இவர்களால் அவர்களால் காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து எதற்கும் இவர்களை அனுசரித்து வைக்கலாம் என்ற உலகப்போக்கின் பிரகாரம் அவர்களை உயர்த்தி பேசுவது, மகிமைப்படுத்துவது இது இனி அவசியம் இல்லை. மனிதர்களை கட்டாயம் மதிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். விசுவாசம் தேவன் மேல்தான் வைக்க வேண்டும். சங்கீதம் 118:8-9 வாசித்து பாருங்கள். பழைய சுபாவம் கோபப்படுதல், அதையே நினைத்து கொண்டிருத்தல், வேண்டாத காரியத்திற்கு வைராக்கியம் கொள்ளுதல், விட்டு கொடுக்காத தன்மை, மன்னிக்காத தன்மை, சோம்பேறித்தனம், செய்ய வேண்டிய வேலைகளை ஒத்தி போடுதல், விவாதம் செய்தல், இவைகளெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போயிற்று. இதை நீங்கள் நம்ப வேண்டும். இல்லைங்க, இன்னும் பழைய மனிதன், அவன் சுவாபம் எனக்குள் இருக்கிறது என்பதையே திரும்ப திரும்ப சிந்திக்காதீர்கள். அப்படி உணரும்போது ஜெபியுங்கள். இந்த வசனம் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். என்னது அது? பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை செய்துவிட்டு செய்து காட்டுங்கள். செய்யக்கூடாதை, பேசக்கூடாது, நிறுத்தி காட்டுங்கள். இதுதான் அற்புதமான மாற்றம். மாற்றங்கள் வெளியிலிருந்து வருவது இல்லை, எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவ வித்து உங்களுக்குள் இருக்கிறது. நல்ல மாற்றங்கள் என்கிற வித்து, ஆசீர்வாதங்களின் வித்து உங்களுக்குள் இருக்கிறது. கொடுக்கப்பட்ட ஆயிற்று. இதை நீங்கள் தேவ வார்த்தை என்ற நீர், ஜெபம் என்ற நீர் தினமும் பாய்ச்சி கொண்டிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியவற்றில் கவனமாயிருந்து உள்ளான மாற்றம் அடைந்த புதிய மனிதனை காட்டுங்கள். இதற்கெல்லாம் தேவன் ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிகாலை எழும்புதல், ஆராதித்தல், நன்றி பலி செலுத்துதல், ஜெபித்தல், வேத வாசிப்பு, இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. இதுவும் மாறாமல், தவறாமல், குறையாமல் செய்து கொண்டு உங்களுக்கு உள்ளே இருக்கும் ஆவியானவருடைய உதவி கேட்டு அவருடைய உணர்த்துதலுக்கு கீழ்ப்படியுங்கள். நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கீழ்ப்படிவது, சிரமமாக இருந்தால் கண்டுகொள்ளாமல் இருப்பது, இது தவறு. உங்களது வாழ்வின் அனைத்து பகுதியிலும் செழிப்பு, உயர்வடைவது என்பது 3 யோவான் 2 வசனம் சொல்கிறது. இது தேவனுடைய சித்தம். அவர் அற்புதமாய் அவர் நடத்துவார். சங்கீதம் 23:6 படி நீங்கள் ஆசீர்வாதங்களின் மத்தியில் தான் இருப்பீர்கள். விசுவாசிகளுக்கு மட்டுமே இது கூடும். உங்களுக்குள் இருக்கிற நல்ல மாற்றத்தை மட்டும் காட்டுங்கள். ஜெபிக்கலாம்.
அப்பா பிதாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதன் விளக்கமே நாங்கள் உள்ளான மாற்றமடைந்த மனிதனை காட்டுவது என்பதை புரிந்து கொண்டோம். உங்கள் பிரியம் எங்கள் மேல் நேரிடுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.